ஹாய் வேகேஜ், நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா படத்தில் செகண்ட் பார்ட் லீடு தந்துட்டு அந்த படம் வருமா வராதா அந்த மாதிரி இருக்கிற படங்கள்லாம் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் வேரியன்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் மிருதன். அந்த படத்தோட எண்டில் ஜெயமலி வந்து ஜாம்பியா மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை பஸ் பிடிச்சி போயிருப்பாரு. அவர் எந்த ஸ்டாப்பில் இறங்கினாருன்னு தெரியல. இல்லை இந்த படத்தை பற்றி எந்த தாக்கமே இல்லை. இந்த மிருதன் 1 வந்து ரிலீஸ் ஆனது 2016. ஆனால் பேருக்கு வந்து லீடு கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் அந்த படத்துக்கான எந்த பேச்சுமே எடுக்கலை. அடுத்து அதே ஜெயமலி நடித்த கூடு விட்டு கூடு பயண படம், போகன் படம். அந்த கிளைமேக்ஸில் வந்து செகண்ட் படம் லீட் கொடுத்துருப்பாங்க. அரவிந்த்சாமி வந்து கண்ணை திறந்து பார்ப்பாரு. அதோட அவ்வளோதான் கதை முடிக்கிட்டாங்க எல்லாம். அடுத்து படம் ரிலீஸ் ஆனப்போ லாஸ்டில் போனது, ரீரிலீஸ் பண்ணுறப்ப பயங்கரமாக பேசப்பட்ட படம் தான் 1001. ரிலீஸான தருணத்திலிருந்து ஒவ்வொருவரும் வந்து அதை குத்தி 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 கிழிக்கிறாங்க, ரத்தமா வந்து துண்டு போடுறாங்க. இவன் யார் இப்படி எடுக்கிறதுக்கு அப்படின்னு போஸ்டர் விட்டுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எதனால இவ்வளவு நடக்குது. இன்னும் நாட்கள் போக போக எதிர்ப்புகள் சேர்ந்துகிட்டே போகுதே தவிர கம்மியாகல. தெய்வம் சார், செல்வா சார் தெய்வம். செல்வராகவன் சாருக்கு பெரிய சாரி, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் எந்த தப்பும் பண்ணல. சூப்பராக இருக்குண்ணா. செல்வராகவன்லாம் சொல்லவே வந்து பார்ப்பேண்ணா. 20 வருஷம் கழிச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாலும் வந்து பார்ப்பேன். செல்வராகவனாலே ஜீனியஸ் தான். கடைசியில் வந்து அந்த சோழர்கள் பயணம் தொடர்ந்து போட்டாங்க. அவ்வளோதான். கார்த்தி அந்த குழந்தை தூக்கிட்டு போனார். அந்த குழந்தை என்ன வளர்ந்துருக்கும். அவர் தான் தனுஷா வரதானே 1020. ஆமாம், 2க்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. தனுஷ் இருக்க மாதிரி. தனுஷ் தானா? தனுஷ் தானா? அவ்வளோதான். அந்த படம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1001 2 இருந்ததுன்னா அதில் நான் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற படம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச படம் போலா, அதாவது கைதி. கைதி முடிகிறப்பயே அவன் பேர் டெல்லின்னு முடிச்சிருப்பாங்க. சம்பந்தம் இருக்கு, அவன் பேர் டெல்லி. 2019 ரிலீஸ் ஆச்சு. இப்போ முடிக்கும் 2 எடுக்கிறாரு. ரஜினி வச்சு எடுக்க போறாரு. ஏதோ சல்மான் ஆமீர் கானை வச்சு அமீர் கானை வச்சு எடுக்க போகிறாங்க. பட் ஆனால் கைதி படம் வந்து கிணத்துல போட்ட மாதிரி அப்படியே இருக்கு. நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற படம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச படம் வடசென்னை. இது வந்து எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போலேருந்து சொல்கிறாங்க செகண்ட் பார்ட் எடுக்கிறேன்னு. அனுபவின் எழுச்சி இன்னும் எழவே இல்லைங்க. அவன் எழுப்பாரு கட்டியார எழுப்பிவிடுறாடி. விடுதலை 2 கூட எடுத்து முடிக்க போகிறாங்க. ரிலீஸ் பண்ணுறா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் அன்பு வந்து அனாவே வச்சுருக்காங்க. எப்போ யாரும் அவருக்கு வாழ்க்கை தர போகிறாங்கன்னு தெரியல. வடசென்னை 2க்காக காத்துக்கிற வந்து கமெண்ட் பண்ணுங்க. 5th பிளேஸில் பார்க்க படம் என்னன்னா, ஃப்ளாஷ்பேக்கே ஃபேக்காக வச்சு ஆடியன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே குழப்பி விட்ட ஒரு படம் லியோ. நான் தாண்டா லியோ தாஸ். சமந்தமே ஒருத்தர் யூடியூப்ல இருந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் போட்டு லியோ தாஸ் பேசியிருப்பாரு. செகண்ட் பார்ட் லீட் தர மாதிரி சொன்னாங்க. அவர் வேற துப்பாக்கி யாரும் நடந்து கொடுத்துட்டாரு. அவர் தான் லியோ நடிக்க போறான்னு நினைக்கிறேன். நல்ல பாயிண்டா இருக்கு. பட் பார்க்கலாம். நான் தாண்டா லியோ தாஸ் அவ்வளோதான் பார்க்கலாம். லியோ 2வா வரும். எனக்கு இன்னமும் ஃப்ளாஷ்பேக் மட்டும் ஃபேக் இல்லை, கதையே ஃபேக்கு. உண்மையான லியோ சிவகார்த்திகேயன் தான் லொகேஷன் ராஜா இறங்குவாருன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டியா? எடுத்துருவாரு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் போதுமா? போதும். என்ன இன்னும் ஓட்டலா? ஓட்டிட்டு தான் இருக்கும். இன்னும் கோட்டு வேறு இருக்கு. நம்ம 6ஆவதாக பார்க்க போகிற படம் என்னன்னா, நம்ம நாட்டுக்காக ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டிக்காக போராடுற விக்ரமோட படம் தான். லியோ 2க்கும் இவர் தான் ஃபோன் பண்ணி லீடு கொடுத்துருந்தாரு. இதுல வேற கடைசியில் ரோலக்ஸ் வேற ஒரு மூவி தான் சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக் அவருக்கு தான் எடுத்தோம். லீடு கொடுக்கறது வந்து ரோலக்ஸ் கேரக்டர் தான். ஸோ ரோலக்ஸ் படம் வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் வந்தால் நல்லா இருக்கும். அதுவும் வராது, கைதி 2 வராது, விக்ரம் 3 வரவே வராது போல. நம்ம 7ஆவதாக பார்க்க போகிற படம் உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ ரீசெண்டாக எல்லாமே பார்த்த படம். இதுவரையும் நான் பார்த்த படமா அடுத்து ஆக்டர்ஸ் நடிகர் தான் ஒத்துக்கிட்டு இது பண்ணி எடுக்கிற சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்ச படம். இதோட ஆக்டரே வந்து நான் அடுத்து இன்னொரு படம் நடிக்க மாட்டேன், இன்னொரு படம் தான் நடிக்கும்னு சொல்லிட்டு அது வேற ஒருத்தர் கூட கமிட் ஆயிட்டாரு. அவருக்கு லீடு கொடுத்துருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட் 2. பயங்கரமான லீடு தான். என்ன பண்றது, ஒரு பயணம் இல்லைங்கிற மாதிரி. ஒரிஜினல் கேங்ஸ்டர்னு வெங்கட் பிரபு வில்லன் தான் ஏதாவது போட்டு பட் ஆனால் ஒரு அரசியல் படம் என்ன கான்செப்டில் இது கொடுத்தாங்கன்னு தெரில.
ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. 2 நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ள இருக்கிறாரு எடுப்பாங்களானே தெரியல. எடுப்பாங்களானே டெல்லிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி எப்படிலாம் எடுக்க போறது இல்லை, இந்த படத்தை நல்லா முடிச்சு விடுவோம், படம் தான் நல்லா இல்லை, முடிக்கிறதுக்காக போஸ்ட் சின்ன நல்லா இருக்குன்னு வச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. மாசப்பா. ஸோ எவ்வளோதான் பார்ட் 2க்கு லீடு கொடுத்துட்டு படம் வருமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணுற படம் வருமா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வரும் ஆனா வராது. எந்தெந்த படத்துக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தெரியும் பேலன்ஸ் எதுவும் செகண்ட் பார்ட் மூவி இருந்தால் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச படமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பார்ட் 2ல பார்க்கலாம். See you soon. Tata. Bye bye.